ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது புல்லிஸ் மாரபசு, பேரிஸ் மாரபசு. இப்போ இந்த 2 கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா, சேம் ஃபார்மேஷன்ல தான் கிரியேட் ஆகும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, புல்லிஸ் மாரபசுவ பொறுத்தளவுக்கு ஃபுல்லா கிரீன் கேண்டில் இருக்கும். பேரிஸ் மாரபசுவ பொறுத்தளவுக்கு ஃபுல்லா ரெட் கேண்டில் இருக்கும். அது பேசிக் எல்லாருக்குமே தெரியும். நான் சொன்ன மாரி புல்லிஸ் மாரபோசோ, பேரிஸ் மாரபோசோல இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அதாவது புல்லிஸ் மாரபோசோவ பொறுத்தளவுக்கு கிரீன் கலர்ல இருக்கும். பேரிஸ் மாரபோசோவ பொறுத்தளவுக்கு ரெட் கலர்ல இருக்கும். ஸோ இவ்வளோ தான் சேஞ்சஸ். மத்தபடி உங்களுக்கு இந்த கேண்டில் 2த்துலயுமே எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அதுவும் இல்லாம இந்த கேண்டில நீங்க எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நார்மலா இந்த இடத்துல ஒரு கேண்டில் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது சிம்பிளா ஒரு கிரீன் ஆர் ரெட் கேண்டில்னு வச்சுக்கோங்க. ஸோ நார்மலா ரன் ஆகுற கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, டாப்லயும், டவுன்லயும் ஒரு சின்ன விக்கு இல்லன்னா 2 சைடுமே விக்கு இந்த மாரி விக் வச்சு வரும் பார்த்தீங்களா கேண்டில். ஸோ அது வந்து நார்மல் ஸ்ட்ராங் கேண்டில்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு இப்போ அந்த கேண்டில் வேண்டாம். புல்லிஸ் மார்போசோ, பேரிஸ் மார்போசோ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டாப்லயும், டவுன்லயும் சுத்தமா விக்கே இருக்காது. ஃபுல்லாவே உங்களுக்கு கிரீன் பாடி ஆர் ரெட் பாடி. ஸோ இந்த ஃபார்மேஷன்ல தான் கிரியேட்டா இருக்கணும். இங்க நான் டிரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி தான் கேண்டில் ஸ்டிக்கே ஃபார்ம் ஆகணும். சுத்தமா உங்களுக்கு விக்கே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாரி சமயத்துல அந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிராயிங் மாரி பண்ணி காமிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் ஜோன் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கங்க. ஸோ இங்க சப்போர்ட் ஜோன் இருக்கு. மார்க்கெட் இப்ப என்ன பண்ணும்? கரெக்ட்டா அந்த இடத்த டேப் பண்ணி மேல போகும் பார்த்தீங்களா? ஸோ டேப் பண்ணி மேல போற இடத்துலலாம் ஓகே. மார்க்கெட் இப்போ சப்போர்ட் ஜோன டேப் பண்ணி மேல போகுது. ஓகே. பையர்ஸ் போற இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது சப்போர்ட் ஜோன். ஸோ நீங்க இந்த மாரி கிரியேட் பண்ணி வச்சுக்குவீங்கல்ல. அதே மாரி தான் இந்த மாரபோசோ அதாவது புல்லிஷ் மாரபோசோ கேண்டில பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மேலயும் கீழயும் விக்கே இல்லாம ஃபுல்லா ஒரு கிரீன் பாடில வந்துச்சுன்னா, அந்த கேண்டில பொறுத்தளவுக்கு அந்த கேண்டிலுக்குள்ள செல்லர்ஸே கிடையாது. ஃபுல்லாவே பையர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ மார்க்கெட் உங்ககிட்ட என்ன சைன் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே நாங்க பையர்ஸ் தான் இருக்கோம். ஸோ நாங்க பை பண்ண தயாரா இருக்கோம். மார்க்கெட் மேல போப்போது அப்படிங்கிற ஒரு சின்ன சிக்னல் காட்டுற மாரி உங்களுக்கு இந்த மாரபோசோ கேண்டில். மாரபோசோ கேண்டில பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டில். ஏன்னா உங்களுக்கு டாப் அண்ட் டவுன்ல சுத்தமா பிக்கே இருக்காது. ஃபுல் பாடில குளோஸ் ஆகுறதுனால, உங்களுக்கு கண்டிப்பா இப்ப பை சைட பொறுத்தளவுக்கு ஃபுல் பாடில ஒரு மாரபோசோ கேண்டில் கிரியேட் ஆகுதுன்னா, பையர்ஸ் அங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கண்டிப்பா மார்க்கெட் மேல தான் போப்போது அப்படிங்கிற ஒரு சிக்னல். அதே உங்களுக்கு பேரிஸ் மார்போஸ பொறுத்தளவுக்கு, டாப் அண்ட் டவுன்ல உங்களுக்கு சுத்தமா விக்கே இருக்காது. ஃபுல் ரெட் பாடில க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த மாரி நேரத்துல, நாங்க இங்க பையர்ஸ் யாருமே இல்ல. ஸோ செல்லர்ஸ் மட்டும் தான் நாங்க இருக்கோம். ஸோ கண்டிப்பா நாங்க மார்க்கெட்ட செல் சைடுக்கு தான் கொண்டு போறோம் அப்படிங்கிற ஒரு சைன் காட்டுற மாரி.